க்ஷேத்ராடனம் சேனலுக்கும் எங்கள் நவீன மனதிற்கான இந்து மதம் தொடரின் 9வது எபிசோடுக்கும் வரவேற்கிறோம். ஒரு விஞ்ஞானி பற்றி நாம் நினைக்கும்போது பொதுவாக வெள்ளை லேப் கோட் அணிந்து டெஸ்ட் டியூக்கள், மைக்ரோஸ்கோப்புகள் அல்லது சூப்பர் கம்ப்யூட்டர்களால் சூழப்பட்ட ஒருவரை நாம் கற்பனை செய்கிறோம். விண்மீன் மண்டலங்களின் பெரும் விரிவிலிருந்து அணுக்களின் மிகச்சிறிய தன்மை வரை போதிக பிரபஞ்சத்தை வரைபடமாக்கிய மேற்கத்திய உலகே நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் இருந்த ஒரு பெரும் ஆராய்ச்சியாளர் படை ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்தது. எல்லாவற்றையும் இயக்கும் உள்ளார்ந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் முழு வெளி உலகத்தையும் புரிந்து கொள்வதால் என்ன பயன்? நவீன இயற்பியலிலும் மருத்துவ உளவியலிலும் நாம் காணும் அதே கடுமை, தர்க்கம் மற்றும் முறையான பரிசோதனையுடன் அவர்கள் மனித மனம், சித்தம் மற்றும் உடல் அமைப்பு ஆகியவற்றை அணுகினர். அவர்கள்தான் இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகள், ரிஷிகளும் துறவிகளும். அவர்களின் பாரம்பரியத்திற்கு பூமியில் வேறு எந்த நாகரிகத்திலும் இணையில்லை. இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் ஒரு மாணவராகவோ அல்லது இளம் தொழில்முறை நபராகவோ இருந்தால் மேற்கத்திய அறிவியலின் வரலாறு பற்றி உங்களுக்கு நிச்சயமாக நிறைய தெரிந்திருக்கும். நியூட்டனிடமிருந்து கால்குலஸ், ஐரோப்பிய முன்னோடிகளிடமிருந்து அறுவை சிகிச்சை, ஃப்ராய்டிடமிருந்து உளவியல் ஆகியவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு முழுமையற்ற வரலாற்று புத்தகம் என்று நான் சொன்னால், நவீன உலகம் தனது முதல் பல்கலைக்கழகத்தை கட்டுவதற்கு பல காலத்திற்கு முன்பே இந்தியா பிரபஞ்சத்தை வரைபடமாக்கியது, அணுவை கண்டறிந்தது, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையில் தேர்ச்சி பெற்றது, மேலும் பதட்டத்தை நீக்க மனித மூளையின் வேதியியலை மாற்றும் மருத்துவ முறைகளை உருவாக்கியது. நீங்கள் உலகின் மிக முன்னேறிய உள்ளார்ந்த மென்பொருளின் வாரிசுகள். இப்போது அந்த கையேட்டை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு நாட்டின் அறிவியல் முன்னேற்றத்தை பற்றி நாம் பேசும்போது அதன் சிறந்த விஞ்ஞானிகளை எண்ணுகிறோம். இயற்பியலுக்கு பெயர் பெற்ற நாடு அதன் இயற்பியலாளர்களால் அறியப்படுகிறது. மருத்துவத்திற்கு பெயர் பெற்ற நாடு அதன் மருத்துவர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் அறியப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் இந்த தர்க்கத்தை இன்னும் ஆழமான பரிமாணத்திற்கு விரிவுபடுத்தினார். அவர் கூறினார், ஆன்மீகம் ஒரு அறிவியலானால் இந்தியா அதன் ஆன்மீக விஞ்ஞானிகளால் மதிப்பிடப்பட வேண்டும். அந்த அளவுகோலின்படி பார்த்தால் வரலாற்றில் எந்த நாடும் இந்தியாவுக்கு நெருக்கமாக கூட வராது. இன்று அவர்களின் மாபெரும் பங்களிப்புகளை பார்க்க நாம் காலத்தின் வழியாக ஒரு பயணம் மேற்கொள்கிறோம். பிரபஞ்ச விதிகளை கண்டறிந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையான ரிஷிகளையும் அந்த ஆழமான விதிகளை அன்றாட வாழ்க்கைக்கான திறந்த நடைமுறை தொழில்நுட்பங்களாக மாற்றிய கள பொறியாளர்களான துறவிகளையும் நாம் சந்திக்கப் போகிறோம். 1000 த்ரஷ்டர்களின் நிலம். பெரும்பாலான பண்டைய நாகரிகங்கள் சில மாபெரும் சிந்தனையாளர்களை மட்டுமே உருவாக்கின. கிரேக்கத்தில் ஒரு சாக்ரடீஸ், சீனாவில் ஒரு கன்பூசியஸ். ஆனால் இந்தியா ஒரு விதிவிலக்காக இருந்தது. 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட, இடையறாத, தொடர்ச்சியான பரம்பரையில் அது ஆயிரக்கணக்கான த்ரஷ்டர்களை உருவாக்கியது. ஏனெனில் பண்டைய இந்திய மனப்பான்மையில் சத்தியம் மையப்படுத்தப்படவில்லை. அது ஒரு புத்தகத்திற்குள் பூட்டப்படவில்லை. ஒரே தீர்க்கதரிசியால் கட்டளையிடப்படவும் இல்லை. ரிஷி என்ற சொல் ரீஷ் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வருகிறது. அதன் பொருள் பார்ப்பது. அவர்கள் மந்திர திரஷ்டர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரபஞ்சத்தின் நித்திய அதிர்வுகளை உணர்ந்த திரஷ்டர்கள். வேத மரபில் ஒரு ரிஷி அதீத ஆன்மீக உலகத்திற்கும் போதிக உலகத்திற்கும் இடையில் பாலமாக நிற்கிறார். ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்து உருவாக்கவில்லை, அதை அவர் பார்த்து விவரித்தார். அதுபோலவே ரிஷிகள் ஆன்மீக சத்தியங்களை உருவாக்கவில்லை, ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அவற்றை கவனித்து மனிதகுலத்திற்காக அவற்றை முறையாக அமைத்தனர். பிரபஞ்சம் ஒலி அதிர்வுகளால் ஆனது, நாத பிரம்மம் என்று அவர்கள் நம்பினர். தங்கள் மனங்களை அமைதிப்படுத்திய போது அவர்கள் பிரபஞ்ச சத்தியங்களை கேட்டனர். அவை சுருதி கேட்கப்பட்டது என்று அறியப்பட்டன. பல ரிஷிகள் இந்தியாவின் முதல் விஞ்ஞானிகளாக இருந்தனர். ஆயுர்வேதம், வானியல் மற்றும் மொழியியல் போன்ற துறைகளை அவர்கள் முறையாக அமைத்தனர். இந்த பாரம்பரியத்தின் அடித்தளத்தில் சப்தரிஷிகள், 7 மகத்தான திரஷ்டர்கள், கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி மற்றும் பரத்வாஜர் நிற்கிறார்கள். அவர்கள் தர்மத்தை பாதுகாத்து குருசிஷ்ய பரம்பரையின் மூலம் ஆன்மீக மற்றும் அறிவியல் அறிவை அடுத்த தலைமுறைகளுக்கு வழங்கினர். இந்திய மரபில் சப்தரிஷி மண்டலம் அவர்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. மனித குலத்தின் வழிகாட்டும் ஒளிகளாக அவர்களின் பங்கை இது குறிக்கிறது. 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் தூய அறிவின் பாதையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். சனத்குமாரர் நாரதரை பூமவித்யே, அனந்தத்தின் ஞானம் நோக்கி வழி நடத்திய மாபெரும் குருவாக சிறப்பாக நினைவுகூரப்படுகிறார். ரிஷி நாரத முனிவர் பிரபஞ்ச தூதர், குரு, இசைக்கலைஞர் மற்றும் வழிகாட்டியாக நினைவுகூரப்படுகிறார். பக்தி, இசை மற்றும் ஞானத்தின் மூலம் அவர் வால்மீகி மற்றும் வியாசர் போன்ற மாபெரும் சாதகர்களை ஊக்குவித்தார். மேலும் பாரம்பரியமாக நாரத பக்தி சூத்திரம் போன்ற நூல்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறார். சாத்தியமற்ற ஹார்ட் டிரைவ். ஆனால் பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளைக் கொண்ட
இந்த மாபெரும் அறிவுக் களஞ்சியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ இது பண்டைய உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்பச் சாதனையாக அறியப்படுகிறது. சிக்கலான தத்துவச் சுலோகங்களின் ஆயிரக்கணக்கான பக்கங்களைக் கொண்ட வேதங்கள் ஒரு துண்டு காகிதம், மெய் அல்லது டிஜிட்டல் பதிவு இல்லாமலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் குறையின்றி பாதுகாக்கப்பட்டன. நவீன கணினிகளின் பிழை சரிபார்ப்பு முறைகளை அழகாக பிரதிபலிக்கும் ஒரு ஒலி அடிப்படையிலான தகவல் பாதுகாப்பு முறையை ரிஷிகள் வடிவமைத்தனர். பாடம் எனப்படும் வலுவான வாய்மொழி முறையின் மூலம் ரிஷிகள் வேதங்களை பாதுகாத்தனர். பதப்பாடம், கிரமபாடம் மற்றும் கனபாடம் போன்ற முறைகளில் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அசையும் மிகச் சரியாக அமைக்கப்பட்ட வடிவங்களில் ஓதப்பட்டது. ஒரு ஒலி கூட மாறினால் அந்த வடிவம் உடைந்துவிடும். இதனால் தலைமுறைகள் கடந்து அந்த நூல்கள் அசாதாரண துல்லியத்துடன் பாதுகாக்கப்பட்டன. நவீன அறிஞர்கள் இறுதியாக இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எழுதப்பட்ட வேத கையெழுத்து பிரதிகளை சேகரித்த போது அவை அசைக்கு அசை, சுருதிக்கு சுருதி பொருந்தியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் ஓர் இடையறாத வாய்மொழி பதிவு. போதிக மற்றும் அதிபூதிக முன்னோடிகள். இந்தியாவின் செவ்வியல் காலத்தை நாம் பார்க்கும்போது இந்த ஆழமான அறிவு அதிசயிக்கத்தக்க துல்லியமான போதிக மற்றும் பகுப்பாய்வு அறிவியல்களாக வெளிப்பட்டது. ரிஷிகளின் பாரம்பரியம் மனித நாகரிகத்தின் அடித்தளமாகும். சுஷ்ருதர் கிமு 600 காசி அறுவை சிகிச்சையின் தந்தே. அவர் உடலை ஒரு புனித ஆலயமாக கண்டார். அதே சமயம் அவரது முறைகள் தீவிரமான அனுபவச் சோதனைகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. அவர் 120க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை வடிவமைத்தார், சிக்கலான உடற்கூறியலை வரைபடமாக்கினார். மேலும் மேற்கத்திய உலகிற்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வெற்றிகரமான பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை செய்தார். சரகர் ஆயுர்வேதத்தின் மகாகுரு. செரிமானம், சுற்றுச்சூழல் மற்றும் மனம் ஆகியவை எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு முழுமையான ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து வளர்ச்சிதை மாற்ற அமைப்புகளின் மூலம் மருத்துவத்தை அணுகினார். மகரிஷி பதஞ்சலி தனது யோக சூத்திரங்களில் நவீன அறிவாற்றல் விஞ்ஞானியின் துல்லியத்துடன் மனித மனதை வரைபடமாக்கினார். மனத்தின் இரைச்சலை அமைதிப்படுத்த அஷ்டாங்க யோகம் என்ற 8 படிகளை கொண்ட நடைமுறை கையேட்டை வழங்கினார். இன்று நவீன நரம்பியல் படமெடுப்பு ஆய்வுகள் இந்த தியான நிலைகள் உண்மையில் மூளையின் மாற்றுத்திறனை மாற்றி மூளையின் மன அழுத்த மையத்தை சுருக்குகின்றன என்று காட்டுகின்றன. பரத்வாஜர் விமான சாஸ்திரத்தை எழுதி மருத்துவத்தை முன்னேற்றினார். வானூர்தியியலின் ஆரம்பகால கருத்துக்கள் மற்றும் மருத்துவ மூலிகைகளின் முறையான ஆய்வுக்கு முன்னோடியாக இருந்தார். அகத்தியர் தமிழ் இலக்கணம், அகத்தியம் மற்றும் கட்டிடக்கலையின் தந்தை. தென்னிந்தியாவிற்கு வேத கலாசாரத்தை கொண்டு வந்தவர் என்றும் சித்த மருத்துவத்துடன் தொடர்புடையவர் என்றும் கருதப்படுகிறார். கபிலர் சாங்கிய தத்துவத்தை உருவாக்கினார். ஆன்மா, புருஷன் மற்றும் இயற்கை, பிரகிருதி ஆகியவற்றை புரிந்துகொள்ள உயர்ந்த பகுப்பாய்வு கட்டமைப்பை வழங்கினார். உணர்த்தல் மற்றும் பரிணாமம் பற்றிய அவரது பகுப்பாய்வு நவீன உளவியல் மற்றும் பிரபஞ்சவியலுடன் ஒத்துசெய்கிறது. ஆரியபட்டர் பை மதிப்பை 4 தசம இடங்கள் வரை கணக்கிட்ட கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர். பூமி ஒரு கோளம் என்றும் அது விண்வெளியில் தனது சொந்த அச்சில் சுழல்கிறது என்றும் கணித ரீதியாக நிரூபித்தார். வராகமிஹிரர் கிரகணங்களை கணிக்க கணித சமன்பாடுகளை உருவாக்கிய தலைசிறந்த வானியலாளர் மற்றும் நீரியல் நிபுணர். தாவரச்சூழல் அமைப்புகளை உயிரியல் குறிகாட்டிகளாக பயன்படுத்தி நிலத்தடி நீர்மட்டங்களை முறையாக வரைபடமாக்கினார். வானியல், ஜோதிடம், வானிலை அறிவியல் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர். போதாயனர் சிக்கலான யாக வேதிகளை கட்டுவதற்கான வடிவியல் விதிகளை உருவாக்கினார். பித்தகோரசுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பித்தகோரஸ் தேற்றத்தின் அடிப்படை கோட்பாடுகளை கண்டறிந்தார். ஆன்மீக பயிற்சி எவ்வாறு அறிவியல் சிந்தனையை ஊக்குவித்தது என்பதை அவரது பணி காட்டுகிறது. பிரம்மகுப்தர் பூஜ்ஜியம் மற்றும் எதிர்மறை எண்களை பயன்படுத்துவதற்கான எண்கணித விதிகளை முறையாக அமைத்த கணித மேதை. நவீன கணினி இயற்கணிதத்திற்கான கட்டமைப்பு அடித்தளத்தை வழங்கினார். கிரகங்களின் நிலைகளையும் கிரகணங்களையும் கணக்கிட்டார். நாகார்ஜுனர் வேதியியல் சுத்திகரிப்பு முறைகள், அடிப்படை உலோகங்களின் மாற்றம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கனிமங்களின் மருத்துவ பயன்பாடு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தலைசிறந்த ரசவாதி மற்றும் உலோகவியலாளர். தத்துவ ரீதியாக அவர் போத்தத்தின் மதியமக பள்ளியை நிறுவி இரு உச்சநிலைகளுக்கும் இடையிலான சமநிலையான மத்திய மார்க்கத்தை போதித்தார். சங்கம கிராமத்து மாதவர் கேரள கணிதப் பள்ளியின் முன்னோடி கணிதவியலாளர். முக்கோணவியல் சார்புகளுக்கான முடிவிலா தொடர் தோராயங்களை உருவாக்கி நியூட்டன் மற்றும் லெய்ப்னிட்ஸுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கால்குலஸின் அடித்தளப்படிகளை அமைத்தார். கணித துல்லியம் என்பதும் ஒரு வகையான தியானமே, எண்களின் மூலம் பிரபஞ்ச ஒத்திசைவை வெளிப்படுத்துவது என்று அவர் காட்டினார். இந்த ரிஷிகள் இந்தியாவில் அறிவியலும் ஆன்மீகமும் ஒருபோதும் தனித்தனியாக இருந்ததில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றனர். நூற்றாண்டுகள் கடந்து செல்லச் செல்ல யதார்த்தத்தை அணுகும் இந்த அறிவியல் பார்வை மாபெரும் அதிபௌதிக கோட்பாடுகளாக வளர்ச்சியடைந்தது. 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் இந்தியாவின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை பயணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை முழுமையான இருமையின்மையை முன்வைத்தார்.
கூர்மையான தர்க்கத்தை பயன்படுத்திய சங்கரர் தனி மனித உணர்வும் பிரபஞ்ச சக்தியும் அடிப்படையில் ஒன்றே என்று வாதிட்டார். அலை மற்றும் கடலின் புகழ்பெற்ற உவமையை அவர் பயன்படுத்தினார். அலை தன்னை ஒரு தனிப்பட்ட இருப்பாக நினைக்கிறது, ஆனால் அதன் உண்மையான சாரம் நீரை தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் இந்தியாவின் மேதைமை என்னவென்றால் அது ஒருபோதும் ஒரே இடத்தில் நின்றுவிடவில்லை. சங்கரர் முழுமையான ஒன்றுமையின் கோட்பாட்டை வழங்கியிருந்தால் 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைத்தே சிறப்பு தன்மையுடன் கூடிய இருமையின்மையை முன்வைத்து அதனை சமநிலைப்படுத்தினார். நாம் முழுமையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரே உயிருள்ள உடலில் உள்ள செல்களைப் போல நமது தனிப்பட்ட அடையாளத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு என்று அவர் கூறினார். அவர் கடுமையான சமூக தடைகளை உடைத்தார். அனைவருக்கும் ஆன்மீக விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கோயில் கோபுரத்தின் மீது ஏறி ஒரு புனித மந்திரத்தை உரக்க அறிவித்த நிகழ்விற்காக அவர் புகழ்பெற்றார். பின்னர் மத்வாச்சாரியார் துவைதத்தை முழுமையான இருமையை முன்வைத்து இந்த தத்துவ விவாதத்தை நிறைவு செய்தார். போதிக உலகம் உண்மையானது, தொட்டுணரக்கூடியது, மேலும் அர்ப்பணிப்புடன் சேவை செய்வதற்கான ஒரு களம் என்பதை அவர் நிறுவினார். கணிதம் மற்றும் பொருளின் நினைவுச் சின்னங்கள். இந்த தத்துவ புரட்சிகள் வெறும் ஓலைச்சுவடிகளில் மட்டும் தங்கிவிடவில்லை. அவை அசைக்க முடியாத கிரானைட் கற்களில் செதுக்கப்பட்டன, விண்மீன்களிலும் வரைபடமாக்கப்பட்டன. தென்னிந்தியாவின் கட்டிடக்கலை அதிசயங்களை பாருங்கள். சோழ வம்சத்தின் கீழ் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சாவூரின் பிரகதீஸ்வரர் கோயில் போன்ற ஆலயங்கள் மேம்பட்ட கட்டமைப்பு பொறியியலின் வெற்றி சின்னங்களாகும். அதன் பிரதான விமானம் 200 அடிக்கும் மேல் உயர்ந்து நிற்கிறது. அதன் உச்சியில் 80 டன் எடையுள்ள ஒரே கிரானைட் கல் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன கிரேன்களோ சிமெண்டோ இல்லாமல் அவர்கள் இதை எப்படி செய்தார்கள்? தலைசிறந்த கட்டிடக் கலைஞர்கள் பொறியியல் மற்றும் வடிவமைப்புக்கான பண்டைய நூல்களான சில்பசாஸ்திரங்களின் அடிப்படையில் செயல்பட்டனர். அவர்கள் புதுமையான புதிர் போன்ற ஒன்றோடொன்று பூட்டிக்கொள்ளும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். கற்கள் மிக துல்லியமான கணித அளவுகளுடன் வெட்டப்பட்டதால் அவை ஈர்ப்பு விசையின் உதவியால் மட்டுமே ஒன்றோடொன்று உறுதியாக பொருந்திக் கொண்டன. இதனால் நெகிழ்வுத்தன்மையும் நிலநடுக்க எதிர்ப்பும் கொண்ட ஒரு கட்டமைப்பு உருவானது. நில அதிர்வு அலைகள் தாக்கும்போது கற்கள் உடைந்து போகாமல் சிறிது நகர்ந்து மீண்டும் தங்கள் இடத்தில் அமர்ந்து கொள்கின்றன. இந்திய சிந்தனையாளர்கள் பூமியில் கட்டமைப்பையும் வடிவமைப்பையும் ஆய்வு செய்த அதே நேரத்தில் பஞ்சாங்கம், பாரம்பரிய 5 அங்கங்களைக் கொண்ட கால கணிப்பு முறை மூலம் வானத்தையும் கண்காணித்தனர். தொலைநோக்கிகள் இல்லாமல் முழுக்க முழுக்க வடிவியல் கணக்கீடுகளையும் தியானபூர்வமான கவனிப்பையும் பயன்படுத்தி பண்டைய ரிஷிகள் கிரகங்களின் துல்லியமான சுற்றுப்பாதை வேகம், சம இரவுபகல் புள்ளிகளின் அயனச்சலனம், சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் துல்லியமான நேரம் ஆகியவற்றை ஒரு வினாடியின் சிறு பகுதி வரை கணக்கிட்டனர். நாகரிகத்தின் சிற்பிகள். நாகரிகம் விரிவடைந்த போது இந்த அடிப்படையான பிரபஞ்ச தகவல்கள் சாதாரண மனிதனுக்கான உயிரோட்டமுள்ள உளவியலாக மாற்றப்பட வேண்டியிருந்தது. அப்போது மகாகாவிய திரஷ்டர்கள் வந்தனர். மகரிஷி வால்மீகி, ஆதிகவி, முதல் கவிஞர், உலகிற்கு ராமாயணத்தை அளித்து மனித குண நலனுக்கான அழியாத ஒரு வரைபடத்தை உருவாக்கினார். அவருக்கு பின்னர் மகரிஷி வேத வியாசர் வந்தார். மனித வரலாற்றிலேயே மிக அதிகமான படைப்புகளை தொகுத்த மாபெரும் தொகுப்பாளராக அவர் இருக்கிறார். நாகார்ஜுன் அந்த காலத்தில் குழப்பமாகவும் சிதறியும் இருந்த வாய்மொழி ஞானத்தை வியாசர் முறையாக சேகரித்து 4 தனித்தனி வேதங்களாக வகைப்படுத்தினார். அதே நேரத்தில் மாபெரும் மகாபாரதத்தையும் இயற்றினார். ஆனால் இந்த மாபெரும் இதிகாசங்கள் சமஸ்கிருதத்திலேயே உறைந்து கிடப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பிரம்மாண்டமான மனவியல் வடிவங்களை பிராந்திய மொழிகளுக்கு எடுத்துச் செல்ல மாபெரும் இலக்கிய சான்றர்கள் முன்வந்தனர். வட இந்தியாவில் சந்த் துளசிதாசர் ராமாயணத்தை மக்களின் அவதி மொழியில் ராமசரிதமானசாக மறுபடியும் படைத்தார். இதன் மூலம் காலத்தால் அழியாத வாழ்க்கை மதிப்புகளை சாதாரண குடும்பங்களின் முற்றங்களுக்கே நேரடியாக கொண்டு சென்றார். தென்னிந்தியாவில் மாபெரும் கவிஞரான கம்பர் தமிழில் கம்பர் ராமாயணத்தை உருவாக்கி சங்க இலக்கியத்தின் நேர்த்தியான அழகியலுடன் அந்த இதிகாசத்தை புதிதாக வடிவமைத்தார். அவர்கள் மூலம் உயர்ந்த பிரபஞ்ச சத்தியங்கள் மனதை ஈர்க்கும் மனித நாடகங்களாக மாற்றப்பட்டன. உணர்ச்சியின் புரட்சி. அறிவின் இந்த ஜனநாயகமயாக்கல் பக்தி இயக்கத்துடன் அதன் உச்சத்தை அடைந்தது. இந்த சாந்தர்கள் சிக்கலான சடங்குகளிலிருந்து கவனத்தை நேரடியான தனிப்பட்ட உறவுக்கு மாற்றினர். ஆழமான பிரபஞ்ச விதிகளை அனைவரும் அணுகக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறைகளாக மாற்றினர். தென்னிந்தியாவில் ஆழ்வார்கள், 12 வைணவ கவிசாந்தர்கள் தீவிரமான கலைநயமிக்க அன்பு, அறிவுசார் தடைகளை தாண்டி பிரபஞ்ச உணர்வை அனுபவிக்க வழிவகுக்கும் என்பதை நிரூபித்தனர். அவர்களுடன் 63 நாயன்மார்கள் இருந்தனர். இந்த சைவச் சாந்தர்கள் கூட்டுப் பாடல்களையும் பரவசமான பக்தியையும் பயன்படுத்தி தனி மனித அகங்காரத்தை கரைத்தனர். கட்டிடங்களாக இருந்த கோயில்களே சமூகத்தின் கூட்டு நலனுக்கான உயிரோட்டமுள்ள சக்தி மையங்களாக மாற்றினர். தென்னிந்தியா ஒலி மற்றும் இசை அறிவியலின் தலைசிறந்த ஆசான்களையும் உருவாக்கியது. அருணகிரிநாதர் திருப்புகழை இயற்றிய ஒலி அமைப்பின் மாபெரும் வல்லுனர். சிக்கலான நுணுக்கமான தாள அமைப்புகளான சந்தங்களை பயன்படுத்தி மூளையின் அலை வடிவங்களை ஒருங்கிணைத்து குரல் வழி ஒலியின் மூலம்
ஆழமான தியான ஒருமுகப்படுத்தலை உருவாக்கினார். திருவள்ளுவர் தொழிலால் ஒரு நெசவாளரான அவர் திருக்குறளை இயற்றினார். அன்றாட உலகியல் அறநெறிக்கான தலைசிறந்த பாடமாக விளங்கும் 1330 சுருக்கமான குறட்பாக்கள். ஔவையார் தமது கூர்மையான அறிவால் கர்வம் கொண்ட மன்னர்களை பணிவடையச் செய்த புகழ்பெற்ற பெண் கவிசாந்தர். காலத்தால் அழியாத இந்த நினைவூட்டலே அவர் நமக்கு தந்தார். கற்றது கைமண் அளவோ கல்லாதது உலகளவோ. பசவண்ணர் கர்நாடகம். அனுபவ மண்டபத்தே அனுபவத்தின் முதல் நாடாளுமன்றத்தை உருவாக்கிய சமூக சிந்தனையாளர் மற்றும் தத்துவஜானி. குறுகிய வசனங்கள் மூலம் ஆன்மீகத்தை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றினார். நடைமுறை உழைப்பே வழிபாடு என்று அறிவித்து காயகவே கைலாச என்று போதித்தார். புரந்தரதாசர் கர்நாடகம். கர்நாடக இசையின் அமைப்பு கட்டமைப்பை உருவாக்கியவர். அடிப்படை பயிற்சிகளின் படிநிலைகளையும் ஸ்வர அமைப்புகளையும் முறையாக வடிவமைத்து இசை பயிற்சியை ஒழுங்குபடுத்தப்பட்ட பரவலாக கற்பிக்கக்கூடிய நாத யோகமாக மாற்றினார். தள்ளபாக்க அன்னமாச்சாரியார் ஆந்திர பிரதேசம். 32,000க்கும் மேற்பட்ட சங்கீர்த்தனைகளை இயற்றிய மாபெரும் இசைப்படைப்பாளர். கட்டமைக்கப்பட்ட பாடல் வடிவங்களை பயன்படுத்தி உலகளாவிய மனித சமத்துவத்தை போதித்தார். சமூக தீண்டாமைக்கு எதிராக போராடினார். சாந்த் தியாகராஜர் உணர்ச்சிகளை உயர்ந்த நிலைக்கு மாற்றிய மாபெரும் ஆசான். துல்லியமான இசை அமைப்புகளான ராகங்களை பயன்படுத்தி மனித மனதை நிலைப்படுத்துவதற்கான மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட கருவியாக செவ்வியல் இசை எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை அவர் காட்டினார். இந்த இயக்கம் மேற்கு மற்றும் வட இந்தியாவை நோக்கி பயணித்தபோது அது தொடர்ந்து தடைகளை உடைத்திருந்தது. மகாராஷ்டிராவின் வார்கரி சாந்தர்கள், சாந்த் துக்காராம் மற்றும் சாந்த் ஞானேஸ்வரர் கீதையின் ஆழமான அதிபௌதிக தத்துவங்களை அபங்கங்கள் மூலம் உள்ளூர் மொழிக்கு எடுத்துச் சென்ற பக்திமிக்க அறிவுஜீவிகள். அவர்கள் அன்றாட வேலையே மன விழிப்புணர்வுக்கான ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றினர். விவசாயம் செய்து கொண்டோ அல்லது பாத்திரங்களை கழுவிக்கொண்டோ ஒரு குடும்பஸ்தர் ஆன்மீக உண்மைகளை எவ்வாறு சோதித்து அறிய முடியும் என்பதை அவர்கள் காட்டினர். மேலும் ஜாதி பிரிவுகளை முற்றிலும் அழித்த வெறுங்காலுடன் மேற்கொள்ளப்படும் புனித யாத்திரையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். நரசிம்ம மேத்தா குஜராத். தமது வைஷ்ணவ ஜனதோ என்ற படைப்பில் பரிணாமமடைந்த ஒரு மனிதனின் உளவியலை வரையறுத்தார். உண்மையான ஆன்மீக அறிவியல் என்பது மற்றொருவரின் துன்பத்தை உணரும் ஆழமான கருணையாகவே வெளிப்படுகிறது என்பதை அவர் நிரூபித்தார். சந்த் ரவிதாசர் செருப்பு தயாரிக்கும் தொழிலைச் செய்த ஒரு சாந்தர். தனது எளிய தொழிலின் மூலம் வெளிப்புற சடங்கு தூய்மையை விட உள்ளார்ந்த தூய்மையும் நேர்மையான உடல் உழைப்பும் மிக உயர்ந்தவை என்பதை அவர் நிரூபித்தார். மேலும் பேகம்புரா துயரமற்ற நிலம் என்ற முழுமையான சமத்துவ சமூகத்தை கற்பனை செய்தார். மீராபாய் மற்றும் சூர்தாசர் சகுன பக்தியின் மாபெரும் பரிசோதனையாளர்கள். அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்த பகவான் கிருஷ்ணரின் தெளிவான திருவுருவத்தை அவர்கள் பயன்படுத்தினர். தனிமனித இயக்கத்தை உன்னதமான உள்ளார்ந்த அமைதியை அடைவதற்கான ஒரு கருவியாக மாற்றினர். சைதன்ய மகாபிரபு வங்காளம். கல்விசார் வாதங்களை துறந்து சங்கீர்த்தன இயக்கத்திற்கு முன்னோடியாக விளங்கிய தலைசிறந்த தர்க்கவாதி. பெரும் குழுக்களாக இணைந்து பாடுவதும் பரவசமாக நடனமாடுவதும் கூட்டத்தின் மூளை வேதியியலை மாற்றி பகுப்பாய்வு மனதை கடந்து ஆழமான ஆனந்தமயமான விழிப்புணர்வு நிலைகளை திறக்கின்றன என்பதை அவர் நிரூபித்தார். பரிபூரணமான பாலம். இந்தியா நவீன யுகத்தில் நுழைந்தபோது இந்த இரண்டு நீரோட்டங்களும் ரிஷிகளின் அறிவுசார் விஞ்ஞானமும் பக்தி சாந்தர்களின் பரவசமான பக்தியும் ஒரு அற்புதமான குருசிஷ்ய உறவில் ஒன்றிணைந்தன. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும். ராமகிருஷ்ணர் ஆன்மீக அனுபவச் சோதனையின் உச்சமாக விளங்கினார். அவர் நிறைய புத்தகங்களை படிக்கவில்லை, ஆன்மீக பாதைகளை முழுமையாக பயிற்சி செய்து அவற்றை தாமே சோதித்தறிந்தார். மேற்கத்திய கல்வி பெற்ற புத்திக்கூர்மை மிக்க சந்தேக மனப்பான்மை கொண்ட இளம் கல்லூரி மாணவரான நரேந்திரநாத் தத்தர் அவரிடம் அந்த இறுதியான கேள்வியை கேட்டார். நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? ராமகிருஷ்ணர் எந்த அரூபமான தத்துவச் சொற்பொழிவையும் வழங்கவில்லை. அவர் நரேந்திரரை பார்த்து கூறினார், ஆம், நான் உன்னை பார்ப்பதை விட அவரை இன்னும் தெளிவாக பார்க்கிறேன். நீயும் அவரை காண முடியும். நரேந்திரர் பின்னர் சுவாமி விவேகானந்தர் ஆனார். தமது குருவின் நேரடியான ஆன்மீக பரிசோதனைகளின் கண்டுபிடிப்புகளை எடுத்துக்கொண்டு அவற்றை நவீன அறிவியல் உலகம் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கினார். 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் நாடாளுமன்றத்தில் இந்த செய்தியை உலகிற்கு எடுத்துச் சென்றார். விவேகானந்தர் மனிதகுலத்தை கண்மூடித்தனமாக நம்பும்படி கேட்கவில்லை. ஆன்மீகத்தை ஒரு அறிவியலாக அணுக வேண்டும் என்றே அவர் வலியுறுத்தினார். வெளிப்புற அறிவியல்களை ஆராய நாம் பயன்படுத்தும் அதே விசாரணை முறைகளை சமய அறிவியலுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்றே அவர் புகழ்பெற்ற வகையில் கூறினார். விவேகானந்தர் செயலற்ற அனுதாபத்திலிருந்து செயல்படும் சேவையான சேவைக்கு மனிதனின் பார்வையை மாற்றினார். பலவீனமானவர்கள், ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு சேவை செய்வதே வழிபாட்டின் மிக உயர்ந்த வடிவம் என்றே அவர் போதித்தார். அவர்கள் இன்று ஏன் முக்கியமானவர்கள்? அப்படியானால் ஸ்மார்ட் போன்கள்,
செயற்கை நுண்ணறிவு மற்றும் இடைவிடாத டிஜிட்டல் இரைச்சல் நிறைந்த உலகில் வாழும் நவீன தலைமுறைக்கு இந்த பண்டைய வரலாறு ஏன் முக்கியம்? ஏனெனில் நவீன மனிதகுலம் வெளி உலகில் தேர்ச்சி பெற்றுவிட்டது, ஆனால் தனது உள் உலகத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறது. நாம் வேகமான கார்களை உருவாக்கியுள்ளோம், உயரமான கட்டிடங்களை எழுப்பியுள்ளோம், உலகளாவிய வலைப்பின்னல்களை உருவாக்கியுள்ளோம். ஆனால் பதட்டம், தனிமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் குறித்த ஆழமான மன அழுத்தம் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. அணுவை பிளக்க நாம் கற்றுக்கொண்டோம், ஆனால் மனதை அமைதிப்படுத்த இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகள் முக்கியமானவர்கள், ஏனெனில் அவர்கள் இந்த சமன்பாட்டில் காணாமல் போன மற்றொரு பாதியை நமக்கு வழங்குகிறார்கள். ஆன்மீகம் என்பது யதார்த்தத்திலிருந்து ஓடிப்போவது அல்ல, அது குருட்டு மூட நம்பிக்கையும் அல்ல, அது மனித மேன்மைக்கான ஒரு செயல்படும் நடைமுறை சாதன பெட்டி. பண்டைய ரிஷிகள் நீங்கள் அவர்களை வணங்க வேண்டும் என்று கேட்பதில்லை. உங்கள் சொந்த உணர்வின் பரிசோதனை கூடத்திற்குள் நுழையுமாறு அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள். நீங்களே பரிசோதனைகளை நடத்துங்கள். உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கும் எல்லையற்ற சக்தி, அமைதி மற்றும் பரிபூரணத்தை கண்டறியுங்கள் என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். ரிஷி ருணத்தை நிறைவேற்றுதல், நன்றி கடன். வேத மரபில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புனிதமான பிரபஞ்ச கடமையுடன் பிறக்கிறான் என்று கூறப்படுகிறது. ரிஷி ருணம் நமக்காக இந்த ஞான பொக்கிஷத்தை பாதுகாக்க தங்கள் வசதிகளை தியாகம் செய்த முனிவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடன். அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறவில்லை, அவற்றை பூட்டி மறைத்து வைக்கவில்லை, மனிதகுலத்திற்கு இலவசமான பரம்பரை சொத்தாக விட்டுச் சென்றனர். இன்று நாம் இந்த ரிஷி ருணத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது? அதற்காக ஒரு குகைக்குள் சென்று ஒதுங்கி வாழ வேண்டியதில்லை. 3 எளிய செயல்களின் மூலம் நாம் நமது நன்றியை செலுத்தலாம். படிப்பு, சுவாத்தியாயம். அவர்களின் படைப்புகளை ஆர்வத்துடன் படிப்பதன் மூலம், அது திருக்குறளாக இருக்கலாம், யோக சூத்திரங்களாக இருக்கலாம், அல்லது விவேகானந்தரின் உரைகளாக இருக்கலாம், நாம் புரிந்து கொள்ளாத ஒரு பாரம்பரியத்தை நம்மால் பாதுகாக்க முடியாது. பயிற்சி, அப்பியாசம். ரிஷிகள் அனுபவச் சோதனையாளர்கள். அவர்கள் குருட்டு வழிபாட்டை விரும்பவில்லை, நாமே பரிசோதனைகளை நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். உங்கள் மனதை அமைதிப்படுத்த நீங்கள் தியானம் செய்யும்போது அல்லது உங்கள் பணியில் அறநெறியுடன் வாழும்போது அவர்களின் பரிசோதனை கூடத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீர்கள். சேவை, பக்தி சாந்தர்கள் ஆழமான உண்மைகளை மக்களிடம் கொண்டு சென்றதைப் போலவே உண்மையான நன்றிக்கடன் என்பது உள்ளார்ந்த தெளிவை வெளிப்புற கருணையாக மாற்றுவதாகும். சமூகத்தை உயர்த்துவதும் இந்த ஒளியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் அதில் அடங்கும். இதைச் செய்வதன் மூலம் வரலாற்றை செயலற்ற முறையில் பயன்படுத்தும் பார்வையாளர்களாக இருப்பதை நாம் நிறுத்துகிறோம். அழிவற்ற ஒரு தீபத்தின் செயலில் ஈடுபட்ட காவலர்களாக நாம் மாறுகிறோம். இயல்பாகவே நாம் இங்கே மேற்பரப்பை மட்டுமே தொட்டிருக்கிறோம். முக்கியமான சில த்ரஸ்டர்களை தேர்ந்தெடுத்து மட்டுமே நாம் இங்கு எடுத்துக் காட்டியுள்ளோம். ஆனால் இந்தியாவின் வரலாற்றில் இன்னும் ஆயிரக்கணக்கான ரிஷிகளும் சாந்தர்களும் உள்ளனர். அவர்களின் ஆழமான கண்டுபிடிப்புகளும் சாதனைகளும் இன்னும் ஆராயப்படுவதற்காக காத்திருக்கின்றன. மகத்தான ரிஷிகளுக்கும் சாந்தர்களுக்கும் நமது நமஸ்காரங்கள்.